லைஃப்பில் டெய்லியுமே நம்ம நிறைய டெசிஷன்ஸை எடுத்துகிட்டே தான் இருக்கோம். லைக் இன்றைக்கி என்ன நான் சாப்பிட்ணும், இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து நாளைக்கு நான் என்ன படிக்கணும், என்னோடய கெரியர் என்னவாக இருக்கணும், இல்லை நான் சேர்த்து வச்ச காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பெரிய பெரிய முடிவுகள் வரைக்குமே நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் இதை நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணேன், ஸோ இது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அப்படி இருந்துமே பல நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தப்பாக போய் முடியறது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதோட உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மூளை நம்மளை டெய்லியுமே நமக்கே தெரியாமல் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. நோபல் பிரைஸ் வின் பண்ண உலக புகழ் பெற்ற டேனியல் கானமன் அப்படிங்கிறவர் எழுதின புக் தான் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இந்த புக்கில் நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மூளைக்குள்ளே அப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த புக்கில் அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி கான்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, சிஸ்டம் 1 வெர்சஸ் சிஸ்டம் 2. அதாவது இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளே ஒரு மனுஷன், ஆனால் நம்ம மூளைக்குள்ளே 2 மனிதர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன 2 மனிதர்கள்? நம்ம மூளையில் இருக்கிற ஃபாஸ்ட் திங்கிங் அண்ட் ஸ்லோ திங்கிங், இந்த 2 விஷயத்தை தான் இவர் சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இந்த சிஸ்டம் 1 அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, தி ஃபாஸ்ட் திங்கர். அதாவது இவன் ரொம்பவுமே வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தன். இவன் நம்மளுக்கு எந்தவித கஷ்டமுமே கொடுக்க மாட்டான். லைக் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும், நிறைய விஷயங்களை யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவன் பண்ண மாட்டான். அந்த டைமுக்கு அவனுக்குன்னு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒருத்தன். உதாரணத்துக்கு உங்ககிட்ட 2+2 எவ்வளோன்னு நான் கேட்டேன்னா நீங்கள் 4 அப்படின்னு ஈஸியாக சொல்வீங்க. இதுக்காக நீங்கள் பெருசாலாம் எதுவுமே யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இதை செய்கிறது தான் இந்த சிஸ்டம் 1. இப்போது ஒருத்தரோட முகத்தை பார்த்ததுமே அவங்க கோபமாக இருக்காங்களா, இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்காங்களா அப்படின்னு ஒரு செகண்ட்குள்ளேயே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னா இந்த சிஸ்டம் 1 தான். இது உணர்ச்சிகளாலையும் உள்ளுணர்வாலும், அதாவது இன்ட்யூஷனால் தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போது 2வது கேரக்டர் சிஸ்டம் 2, தி ஸ்லோ திங்கர். அதாவது இவன் ரொம்பவுமே ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒருத்தன். ஆனால் இவன் ரொம்ப பெரிய புத்திசாலி அண்ட் லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒருத்தன். இப்போது நான் உங்ககிட்ட 2+2 எவ்வளோன்னு கேட்டதுமே டக்குன்னு உங்களால் 4 அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. இதுவே 52 × 63 எவ்வளோ நான் கேட்டிருந்தா உங்களால் டக்குன்னு சொல்ல முடிஞ்சிருக்குமா? இருப்பா, நான் பேப்பர் பேனை எடுத்துகிட்டு வந்து போட்டு சொல்கிறேன், இல்லைனா கேல்குலேட்டரில் போட்டு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. ஆனால் இந்த கணக்கை போடும்போது நம்ம மூளையில் ஒரு சின்ன ப்ரெஷர் தெரியும். இங்கே சிஸ்டம் 1, அதாவது ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியவன் அமைதியாகி இந்த கணக்கை போடுறதுக்காக சிஸ்டம் 2 தான் உள்ளே வருவான். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம மூளை இயற்கையாகவே ரொம்ப சோம்பேறியான ஒருத்தன். அது அதிகமான எனர்ஜியை செலவழிக்க விரும்பாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டிய இடத்துலலாம் சிஸ்டம் 2வை தூங்க வச்சுட்டு எல்லா முக்கிய முடிவுகளையும் இந்த அவசர குடுக்கையான சிஸ்டம் 1 வச்சே வேகமாக எடுக்க முயற்சிக்கும். இப்போது பல நேரங்களில் நம்ம கோபமாக இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் தப்பாக தான் போய் முடியும். இப்போது நம்ம கோபம், பயம், இல்லை அளவுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இந்த அவசரக்கார சிஸ்டம் 1 எடுக்கிற முடிவுகள் தான். வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கும்போது, லைக் பணம் சார்ந்த விஷயங்கள், கெரியர், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனே எஸ் இல்லை நோ அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நான் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரியான பெரிய பெரிய டெசிஷன் எடுக்கும்போது உங்கள் சிஸ்டம் 1 சொல்கிற பேச்சை கேட்காம நீங்கள் சிஸ்டம் 2 சொல்கிற பேச்சுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவன் ஸ்லோவாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு சொல்கிறவன் பேச்சை கேட்டிங்க அப்படின்னா உங்களோட டெசிஷன் தப்பாக தான் போய் முடியும். 2வது விஷயம், த 3 பிரெயின் ட்ராப்ஸ். அதாவது நம்ம மூளையை ஏமாத்துகிற 3 முக்கிய விஷயங்கள். சரி, இந்த சிஸ்டம் 1 நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறான் அப்படின்னு காட்டுற 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஆங்கரிங் எஃபெக்ட். இப்போது நீங்கள் ஒரு ட்ரெஸ் கடைக்கு துணி எடுக்கலான்னு போகிறீங்க. அங்கே ப்ரைஸ் டேக்கில் 2000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு கீழே ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டு 999 ரூபான்னு போட்டிருக்கு. இப்போது உங்கள் மூளை என்ன நினைக்கும்? ஆஹா, 1000 ரூபா லாபம், இந்த ட்ரெஸ்ஸை நம்ம கண்டிப்பாக வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் அந்த இடத்துல அந்த ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உண்மையாகவே அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறத தாண்டி முதல் விஷயமாக 1000 ரூபா கம்மியாக கிடைக்குது, அதை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயந்தான் உங்கள் மூளைக்குள்ளே இருக்கும்.
இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் முதல்ல பார்த்த அந்த 2000 அப்படிங்கிற நம்பர் தான் ஆங்கர், அதாவது நங்கூர மாதிரி. இது உங்கள் மூளையில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சிரும். அந்த 2000 அப்படிங்கிற விஷயம் உங்கள் மூளைக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிஞ்சதுமே 1000 லாபம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் உங்கள் மூளைக்கு தோணுமே தவிர மற்ற விஷயங்கள் எதுவுமே யோசிக்காது. இதுதான் ஆங்கரிங் எஃபெக்ட். ரெண்டாவது விஷயம், அரைகுறையான தகவல்களை தெரிஞ்சுட்டு நம்ம தேவையில்லாமல் யோசிக்கிறது. அதாவது வாட் யூ see is all there is. நம்ம மூளைக்கு எப்போவுமே ஒரு உண்மையான விஷயம் தேவையே கிடையாது. தனக்கு கிடைச்ச 2 தகவலை வச்சு கூட ஒரு பெரிய கதையையே உருவாக்கும். உதாரணமாக, உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை காலேஜ்லேயோ ஒருத்தர் உங்களை டெய்லியுமே பார்த்து சிரிச்சுட்டு விஷ் பண்ணிகிட்டே போகிறாரு. ஆனால் ஒரு நாள் அவர் உங்களை கண்டுக்கல. அப்போது இந்த சிஸ்டம் 1 என்ன தெரியுமா பண்ணும்? அவருக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது, உங்களை அவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிவு பண்ணும். ஆனால் உண்மையிலேயே அவர் உங்களை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அவர் வேறு ஏதாவது யோசனையில் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமையே இந்த சிஸ்டம் 1 ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் தப்பு. முழு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமையே முடிவெடுக்கிறது தான் இந்த விஷயம் சொல்லுது. மூணாவது, அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். அதாவது இப்போது ஒரு விஷயத்தை பற்றி நம்மளே இந்த மாதிரி தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு 2 டேஸ் தொடர்ந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சம்பவங்களாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கே பயப்படுவீங்க. இப்போது உங்கள் மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா, ஃப்ளைட்டில் போகிறதுனாலே ஆபத்து அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உண்மையிலேயே ரோட்டில் போகிற காரை விட விமானம் தான் உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு விஷயம். எது நம்ம கண்ணில் அதிகமாக பட்டுட்டே இருக்கோ அதை வச்சே இந்த உலகத்தை எடை போடுறது தான் இந்த ஆபத்தான பழக்கம். நம்ம மனசு பார்க்குறதும் கேட்குறதும் மட்டுமே முழு உண்மையே கிடையாது. இனிமேல் நீங்கள் யாரையாச்சும் ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஆஃபரை பார்த்து இதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்கனாலோ, உங்கள் மனசுக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை தாண்டி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் இதில் இருக்கா அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை தடுக்கும். அடுத்ததாக, இந்த புக்கோட ஆத்தருக்கு நோபல் பரிசு வாங்கி தந்த மிக முக்கியமான தியரி லாஸ் அவர்ஷன். அதாவது நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பொருளை அடையிறதுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட அந்த பொருளை இழக்கும்போது வர வலி அப்படிங்கிறது 2 மடங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பைக் பிடிக்குது, அதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க. இப்போ அது வாங்கும்போது உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி, இப்போ சப்போஸ் அந்த பைக் ஏதாவது உடஞ்சி போகுது, இல்லைனா உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னா அது இழக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவுமே வலிக்கும் இல்லையா? இந்த இழப்போட பயத்தை வச்சு தான் பெரிய பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனிகள் எல்லாமே வியாபாரத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது பை 1 get 1 ஃப்ரீ, இல்லைன்னா ஆஃபர் ends tonight, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம அடிக்கடி நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி விளம்பரங்கள் பார்க்கும்போது நம்ம மூளை என்ன பண்ணும்? 1 வாங்கினா 1 ஃப்ரீயா, இன்றைக்குள்ளே இதை வாங்கியே ஆகணுமே, நமக்கு லக்குதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் போய் நம்ம அதை ஆர்டர் போடுவோம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி நைட் இந்த ஆஃபரை விட்டுட்டா நமக்கு தான் லாஸ் ஆகிடுமே அப்படிங்கிற பயத்தில் தேவையில்லாத பொருட்களை வாங்குவோம். உண்மையிலேயே அந்த பொருள் நமக்கு யூஸே ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆஃபர் ends tonight அப்படிங்கிற அந்த வாசகத்தை பார்த்ததுமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆர்டர் போட்டணும், இல்லை நைட்டுக்குள்ளே வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே நம்ம அதை வாங்குவோம். நம்ம பல நேரங்களில் ஒரு பொருளோட நன்மையை பார்த்தே வாங்கிறது கிடையாது, அதை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் வாங்கிட்டுருக்கோம். எந்த ஒரு ஆஃபரை பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு நஷ்டத்தை சந்திக்கும் போதோ செல்ஃப் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்கலன்னா என்னாகும் அப்படிங்கிற பயத்தில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு இது உண்மையாகவே தேவையா அப்படின்னு நம்மளை நாமே ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, தி 2 selves. அதாவது இந்த ஆத்தர் நம்ம மனசுக்குள்ளேயே 2 சுயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம மனசே 2 விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப், அதாவது அனுபவிக்கும் மனம். நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே அனுபவித்து வாழ்வோம் இல்லையா, அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்சிங் செல்ஃப். இது கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்காது, எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்காது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரிமெம்பரிங் செல்ஃப். இந்த ரிமெம்பரிங் செல்ஃப் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்த எல்லா நிகழ்வையும் வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லையா, அந்த விஷயந்தான் இது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 days ட்ரிப் பிளான் பண்ணி போகிறீங்க. அந்த 4 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்குறீங்க. 5ஆவது நாள் ஏதோ உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ரிமெம்பரிங் செல்ஃப் என்ன பண்ணும் தெரியுமா? ஏன்டா இந்த ட்ரிப்புக்கு வந்தோம், பேசாமல் வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கும்.
அந்த 4 நாள் சந்தோஷத்தை மறந்துட்டு கடைசியாக அந்த ஒரு நாளை வச்சு மட்டுமே உங்களுக்கு அந்த ட்ரிப்பே மோசம் அப்படின்னு உங்களுக்கே முத்திரை குத்திடும். அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை விட நம்ம அதை எப்படி நினைவு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாரு. கடைசியாக இந்த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புக்லேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய 3 முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வேகத்தை குறைக்கணும். அதாவது உணர்ச்சி வசப்படுற தருணங்களில் நம்ம வேகமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. இப்போ கோவம் இல்லை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் நம்ம தப்பான டெசிஷனுக்கு நோக்கி தான் போவோம். அந்த மாதிரி டைமில் சிஸ்டம் 1 அவசரமான முடிவுகளை மட்டுமே நமக்கு தரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் 2 சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2வது விஷயம், முழுமையான விஷயங்களை தேடணும். அதாவது அறகுறையான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு மட்டுமே நம்ம ஒரு மனுஷங்களையோ இல்லை சூழ்நிலைகளையோ எடை போடக்கூடாது. 3வது விஷயம் என்னென்னா ஓவர் கம் ஃபியர், அதாவது பயத்தை வெல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு இழப்புக்கு பயந்து புதிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. இதுதான் இவர் சொல்கிறாரு. நம்ம நிறைய நேரங்களில் என் மனசு சொல்லிச்சுப்பா அதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்வோம். ஆனால் பல நேரங்களில் அந்த மனசு சொன்னது நம்ம அவசரக்கார மூளையான சிஸ்டம் 1 கூட இருக்கலாம். வாழ்க்கையில் வெற்றிகரமான முடிவுகளை எடுக்கிறவங்க யார் அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சிகளே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க எப்போ வேகமாக யோசிக்கணும் எப்போ மெதுவாக யோசிக்கணும் அப்படின்னு அந்த வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. வேகமாக யோசிக்க வேண்டிய இடத்துல வேகமாகவும் மெதுவாக யோசிக்க வேண்டிய இடத்துல நிதானமாகவும் யோசிக்கிறதே உண்மையான புத்திசாலித்தனம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த புக்கை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா, இந்த புக் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.